ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தேவ பிள்ளையை தெரிந்தெடுத்து அவர்களை பயன்படுத்த சித்தம் கொள்ளும் பொழுது உங்களை பகைக்காதவர்கள் பகைப்பார்கள். உங்கள்கிட்ட ரொம்ப மரியாதையா கௌரவமா இருக்கிறவங்களாம் உங்களை காலில் போட்டு மிதிக்கலான்னு பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட வாங்கி தின்னவங்களாம் உங்களை எதிர்ப்பாங்க. இப்பொழுதுமே அவங்க தரமட்டத்தில் இருப்பாங்க. ஆனா நம்மளை பார்த்து ஒரு மாதிரி ஒரு வெடப்பாங்க. இதுலதான் தேவ பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன கவனம்னா, மனிதர்கள் நமக்கு எதிராய் வரக்கூடிய பிரச்சனைய மனிதர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனைய மாற்றணும். நான் சொல்றது யாருக்காவது புரிஞ்சுச்சா? இப்ப மனுஷன் தான் நம்மளை அடிக்க வரான், மனிதர் தான் நம்மளை விரட்டுறான், மனிதர் தான் நம்மளை டார்ச்சர் பண்றான், மனிதர் தான் நம்மளை போராடுறான். நீ தண்ணி பிடிக்க வரக்கூடாது, உனக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஆமென், நாங்க எல்லாரும் உன்னை ஊரை விட்டு ஒதுக்கிடுவோம். இப்படி நம்மளை போட்டு வரட்டி வேதனைப்படுத்தி சங்கடப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம இவங்க மேல கொஞ்சம் கூட கோபம் வரக்கூடாது. இவங்க மேல கொஞ்சம் கூட, ஏன்னா இவங்களை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? மறந்துடக்கூடாது. எதுக்காக கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா, இவங்களை ரட்சிப்பதற்காக, இவங்களை மீட்டெடுப்பதற்காக, இவங்களை காப்பாற்றுவதற்காக, இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு இரட்சகனாய் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களுக்குள் அந்த பலனை வச்சிருக்கிறார்.